ஹலோ! பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 12. மல்லிகா வீட்டின் முன்புறம் பலரும் கூடி நின்றிருக்க திண்ணையில் அமர்ந்திருந்த இளம்பருதியை சிலர் ஆச்சரியமாகவும் சிலர் கெட்டிக்காரன்தான் என்ற எண்ணத்தோடும் பார்த்து கொண்டிருக்க, அவனை பெற்ற மரகதம் மட்டும் குழப்பமாகவும் நம்பாத தன்மையுடனும் அவனையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தார். அதை உணர்ந்து இளா அவர் பக்கம் பார்வை பதிக்காமல் சுற்றும் முற்றும் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். வீட்டை கட்டி முடிச்சு புடலான்னு பாக்குறியோ? அங்கிருந்த ஒரு பெரியவர் கேட்க, ஆமா தாத்தா, என் அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போனது அது மட்டும்தான். ஏற்கனவே முக்கால்வாசி கட்டடம் முடிஞ்சுதான் கிடக்கு. அதனால முழுசும் முடிக்க ரொம்ப நாள் ஆகாதுன்னு நினைக்கேன் என்றான் இளா. 10 நாள்ல முடிச்சு புடலாம், கவலையை விடு, அவர் தைரியம் சொல்லிவிட, வந்த காசெல்லாம் வீட்டுக்கே கரைச்சு புட்டினா பொழப்புக்கு என்ன பண்ணலான் இருக்க என்றார். அவன் வந்ததிலிருந்து சொன்ன கதையெல்லாம் கேட்ட மற்றொருவர். வீடு கட்டினது போக கையில காசு நிக்கும். என் மாமா நிலத்தையே குத்தகைக்கு எடுத்து வேலை பார்க்கலான்னு நினைக்கேன். அது போக கோழி பண்ண வைக்கலான்னு ஒரு யோசனை இருக்கு என்று இளா சொல்ல, டேய் என்னடா என்கிட்ட கூட சொல்லல என அருகில் இருந்தவனை சுரண்டினான் இடிச்ச புலி. முகத்தில் எதையும் காட்டாது, ஏதோ வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், குறுக்க வராத, சும்மா இரு என வார்த்தைகளை கடித்து துப்பினான் இளா. நம்ம நிலத்தெடுத்து வேலை பாருன்னு எத்தனை வருஷமா சொல்லியிருப்பேன், இப்பதான் உனக்கு செய்யணும்னு தோணிருக்கு போல என்று தன் மாமா ராஜவேலுவிடம், இத்தனை வருஷமும் நிலத்தை சும்மா தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நான் வாங்கிக்கல. இப்ப என்கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற அளவுக்கு காசு இருக்கு. நீங்க காசு வாங்கிக்கிட்டா நான் நிலத்தை வாங்கிக்கிறேன், சரிதானா மாமா என்றான். மறுத்து பேச வாய் எடுத்தவரை பார்வையால் இலா கண்டிக்க, நல்லா இருந்தா சரிதான் என பேச்சை முடித்துக் கொண்டார். அப்போது வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த மல்லிகாவின் அன்னை, என்ன எல்லாரும் இங்கே வாய் பார்த்து நிக்கிறீங்க? வந்தவன சித்த நேரம் படுக்க கூட விடாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு, இவன் இங்கத்தான் இருப்பான், இனி பொறுத்து விசாரிச்சுப்போம், இப்ப எல்லாம் போய் வேலைய பாருங்க சிறு கடுமையுடன் சொல்ல, என்ற சலிப்புகளோடும் முனகல்களோடும் அனைவரும் அவ்விடம் விட்டு அகன்றனர். கையில் இருந்த மோரை இலாவுக்கும் இடிச்சப்புளிக்கும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து தன் கணவரை முறைத்தார் மஞ்சுளா. இருந்திருந்து இன்னைக்குதான் அந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்க இப்படி ஊரை கூட்டி தண்டாரா போடுறிய, ஒரு கண்ணு போல இன்னொரு கண்ணு இருக்காதுங்க என சலித்து கொண்டவர், என்ன மதனி இலவ வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்றார். ஒண்ணுமில்ல என வாய் சொன்னாலும் மரகதத்தின் கண்கள் இலாவை சந்தேகமாகவே பார்த்து கொண்டிருந்தது. அதை கவனித்த இடிச்ச புலி மறுபக்கம் திரும்பிக் கொண்டு நின்றிருந்த இலாவிற்கு ஜாடை காட்ட அவன் தன் மாமாவிடம் கண்களால் கெஞ்சினான். அதை புரிந்து கொண்ட ராஜவேலு, எங்களை சொல்லிவிட்டு நீ இங்கே அலங்காரமா நிக்கிற, உள்ள போய் பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி சமைச்சு வை, மரகதத்தை துணைக்கு வச்சுக்கோ போப்போ என சொன்னார். மஞ்சுளா சிறு முறைப்போடு உள்ளே செல்ல தன் குறு குறு பார்வையை மாற்றாமலேயே அவ்விடம் விட்டு சென்றார் மரகதம். அவர்கள் தலை மறைந்ததுமே, எடே மாப்பிள, நிஜமாவே அம்புட்டும் வைரமா, ஒரு கக்க ஆட்டுடா தொட்டு பாத்துக்கிறேன் என சிறு பிள்ளை என குதித்தார் ராஜவேலு. யோ மாமா, நீங்களே கத்தி காட்டி கொடுத்துருவீங்க போல என சொன்னபடி சுற்றும் முற்றும் யாரும் இருக்கிறார்களா என எச்சரிக்கையாய் பார்த்து கொண்டான் இலா. இல்ல நீ சொன்னதுல இருந்து அதை பார்க்கணும் போல இருக்கு, நம்பவே முடியல என்றார் ஆர்வமாய். தன் சட்டை பைக்குள் கைவிட்டு 2 வைரக்கற்களை எடுத்த இலா சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை கண்களால் உறுதி செய்து கொண்டே மூடியிருந்த தன் விரல்களை பிரித்து பளபளக்கும் கற்களை தன் மாமாவிடம் காட்டினான். வைரத்தின் ஜொலிப்பு அவர் முகத்தையும் தழுவியதைப் போல இருக்க, அவருடன் சேர்ந்து முதல் முறை பார்ப்பதைப் போல கற்களை பார்த்து கொண்டிருந்தான் இடிச்ச புலி. மூவரும் அங்கே நிற்க, இளா ஊருக்கு வந்ததும் நடந்ததை அவர்கள் மனம் நினைத்தது. அப்போதுதான் ஊருக்குள் வருவதைப் போல அதிகாலையில் ஊரே பார்க்க இடிச்ச புலியுடன் வந்திருந்த இளாவை வரிசையாய் அனைவரும், என்னாச்சு, வேலை போச்சா, 1 மாசத்துக்குள்ள பட்டணம் சலிச்சிடுச்சோ என மாற்றி மாற்றி கேள்வி கேட்டனர். அனைவரிடமும், ராஜவேல் மாமா வீட்டுக்கு வாங்க, பதில் சொல்றேன் என ஆர்வத்தை கிளப்பிக் கொண்டு சென்றிருந்தான் இளம்பருதி. தன் தென்னந்தோப்பில் நின்றிருந்த ராஜவேலு கையில் பையுடன் இளா வருவதைக் கண்டதும் சற்றே பதறினார். விடிந்தும் விடியாத நேரத்தில் அவன் அழைப்பு வந்ததிலிருந்தே அமைதியின்றி இருந்த அவர் மனது பொழுது விடிந்தவுடன் அவனை நேரில் கண்டதும் பதைத்தது. அவரிடம் பாஷா படத்தில் நக்மா வைரக்கற்களை ரஜினியின் ஆட்டோவில் தவறுவிடுவதைப் போல தன் காரில் சவாரிக்கு வந்த ஒரு திருடன் சில வைரக்கற்களை தவறுதலாய் காரிலேயே விட்டு சென்று விட்டதாகவும் அதில் 2 மட்டும் விற்றுவிட்டு பணத்தோடு தாங்கள் இங்கு வந்து விட்டதாகவும் சொன்னான் இலா. சுருக்கமாக பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக கலந்து 2 நிமிடத்தில் சொல்லி வைத்தான். அதை கேட்டு முதலில் அதிர்ந்தவரை, நம்ம திருடல, யாரோ திருடினது நம்ம தேவைக்கு உதவுது, இத போலீஸ்கிட்ட கொடுத்தா திருடினதே நான் தானே ஏன் மேலே கேச போட்டு உள்ள வச்சிருவான் என இன்னும் சிலதை சொல்லி சரி கட்டினான் இலா. ஊர்வாயை மூட ராமநாதபுரத்தில் இலாவின் பெயரில் இருக்கும் அந்த பூர்வீக சிறு நிலத்தின் அருகே ஒரு பெரிய வணிக வளாகம் வரவிருப்பதால் லேண்ட் வேல்யூ அதிகரிக்க நல்ல விலைக்கு அதை விற்றுவிட்டு சில லட்சங்களோடு ஊருக்கு வந்து விட்டதாக அவன் சொன்ன கதையை கேட்போர் நம்பினாலும்
அவனை பெற்றவளால் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் தந்தைக்கு ஒரே மகளான தனக்குத் தெரியாமல் அவர் எந்த நிலத்தை இலா பெயரில் இறப்பதற்கு முன் மாற்றிக் கொடுத்திருக்க முடியும்? அப்படி ஒரு நிலம் இருந்தால்தானே கொடுக்கவே முடியும் என அவர் கேள்வி எழுப்ப, ஊர்ல சித்தப்பாக்கு ஒரு நிலம் இருந்துச்சுமா, நான் தான் அதை இலாக்கு ஞாபகப்படுத்தினேன். உனக்கு வயசாச்சுல்ல, மறதியா இருக்கும் என இலாவுடன் சேர்ந்து கொண்டு தன் அண்ணன் சொல்வதை ஏற்கவும் முடியாமல், ஊரார் முன் வீண் விவாதம் செய்யவும் முடியாமல் அவனை சந்தேக பார்வையுடனே தொடர்ந்து கொண்டிருந்தார் மரகதம். ஒரு வழியாய் தான் ஊருக்கு வந்து சேர்ந்ததையும் பணம் வந்த விதத்தையும் ஊரில் சிலரது காதில் போட்டு விட்டதில் சற்று நிம்மதியானான் இலா. ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே விஷயம் காட்டுத்தீ போல பரவும். 10 பேருக்கு மேல விஷயம் சொன்னதுல பொழுது சாயறதுக்குள்ள செய்தி பக்கத்தூர் வரைக்கும் பரவும் என்பதால் இவன் தன்னந்தனியாக யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை என்றே அமைதியானான். இளம்பருதியின் கையில் இருந்த வைரக்கல்லையே விழியெடுக்காமல் இருவரும் பார்த்து கொண்டிருக்க, போதும் என நினைத்தவனாய் தன் விரல்களை மூடி அதை பத்திரமாய் தன் சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டான் இலா. பார்த்தது போதும். இங்கேருமாமா, ஊருக்குள்ள எவன் கேட்டாலும் நான் சொன்ன அதே கதையதான் நீங்க சொல்லணும். என் அம்மாவுக்கு சந்தேகம் வலுவா இருக்குன்னு அது பார்வையிலே தெரியுது. அதை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்ததையே மறந்துருங்க. முதல்ல உங்க ஃபோன் நம்பரை மாத்துங்க. என்னை கேட்டு யாரு வந்தாலும் எது கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். போலீஸ் வந்தா கூட பயத்தை வெளியில காட்டக்கூடாது. புரிஞ்சுதா? பயங்கரமாய் இலா பயம் காட்ட, என்ன மாப்பிள்ள என்னென்னமோ சொல்ற, நம்ம தீவிரவாதி ஆயிட்டோமா என்றார் ராஜவேலு. இலா கொடுத்த முன்னெச்சரிக்கையில் உண்மையிலேயே பயந்து போனார் அவர். பயப்படாதீங்க மாமா, யாரும் வரமாட்டாங்க. ஒருவேளை என்ன தேடி வந்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க, சரியா? அவன் கேட்க சிரமத்துடன் சரி என்று தலையை உருட்டினார் ராஜவேல். உச்சி பொழுது நெருங்க மிக மெதுவாய், இலா, அங்க அண்ணன் பசியில இருக்கும் என திருவை ஞாபகப்படுத்தினான் இடிச்ச புலி. ஐயோ ஆமால என சொல்லிக் கொண்டபடி, மாமா நாங்க எங்க கட்டடத்தை ஒருட்டு பாத்துட்டு வந்துடுறோம், நீங்க இங்கே இருங்க என்றான் இலா. அவன் செல்கிறான் என்றதுமே தெளிவாகியவர், எல ஒழுங்க சாப்பிட்டு எங்க நாளை கிளம்பு, இல்லனா உன் அத்தை என வருத்துருவா என்றார் கராராய். இல்ல மாமா, எனக்கு வேலை இருக்கு. அவன் சொல்லி முடிப்பதற்குள், இலா கிளம்புறேன்னு நிக்க அவன் என்னன்னு கேளு சத்தமாய் உள்நோக்கி குரல் கொடுத்து விட மஞ்சுளா கத்துவது 4 வீட்டுக்கு கேட்டது. வேறு வழியின்றி இருவரும் சமையல் முடியும் வரை காத்திருந்தனர். உணவு தயாரானதும் ஏதேதோ உதவாத காரணங்களை அள்ளி தெளித்துவிட்டு 2 பாத்திரங்களில் உணவை சேகரித்துக் கொண்டு அங்கிருந்து விரைந்து சென்றனர் திருவை காண. உபயோகமில்லாத வீடு என்பதால் அருகிலுள்ள வீடுகளில் இருக்கும் ஆடு மாடு எல்லாம் பல நேரம் இலாவின் அந்த வீட்டின் பின்பக்கமே உலவும். அவைகளை பிடித்து செல்ல வரும் எவர் கண்ணிலும் இந்நேரத்திற்கு திரு சிக்கி இருக்கக்கூடாது என வேண்டிக் கொண்டே அங்கு விரைந்தான். அவன் வேண்டுதல் படியே திரு ஒருத்தர் கண்களிலும் சிக்காமல் சமத்தாய் அவ்வீட்டின் ஒரு மூலையில் ஆனந்த சயனம் கொண்டிருந்தான். நிம்மதியா தூங்குறாம்பர், எழுப்பிவன. திருவை கண்டு மெலிதாய் பொறாமை கூட எட்டி பார்த்தது இலாவிற்கு. இடிச்ச புலி சென்று திருவை எழுப்ப கண் விழித்தவன் சிரிப்புடனே எழுந்தமர்ந்தான். வருவே, வா வா. கொட்டாவியோடே சோம்பல் முறித்தபடி வரவேற்றான் திரு. பிளான் சக்சஸா? ஆல் செட் என கேள்வியாய் கேட்டவன் முன் சாப்பாட்டை வைத்துவிட்டு, முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன் என்றான் இலா. பின்கட்ல மாடெல்லாம் கட்டாம நிக்குதுரா, பொறுப்பே எல்லாம் முட்டுறானுங்க, நான் கட்டி போட்டு வரேன். இடிச்சு புலி செல்லவே இலாவும் உடன் எழுந்து சென்றான். நீ சாப்பிட்டு வந்துடுற. காலை நீட்டி சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட திரு பாத்திரங்களை திறந்து வாசனை பிடிக்கத் தொடங்கினான். பசி வயிற்றை கிள்ளவே பொறுமையின்றி ஆசையாய் எடுத்து உண்ணத் தொடங்கினான். இதுபோல ஆசை ஆசையாய் உணவை ருசித்தவன் உண்டு பல வருடங்களாகிவிட்டது. நல்லி எலும்பை வாயில் குழல் போல வைத்து உறிஞ்சி உறிஞ்சி அவன் உள்ளிழுக்க அமைதியாயிருந்த அவ்விடத்தை ஆக்கிரமித்தது. டேய் மாமா என்ற குரல். உறிஞ்சிய சாறு தொண்டைக்குள் சிக்க அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தவனை நெருங்கி வேகமாய் வந்தாள் மல்லிகா. ஏய் மாமா, எப்படி இருக்க? முகமெல்லாம் பிரகாசமாய் தான் முன் வந்து நின்ற மல்லிகாவை நல்லி எலும்பை வாயில் கவ்வியபடி பார்த்து கொண்டிருந்தான் திரு. அந்நேரம் பின்கட்டிலிருந்த இளம்பருதி வீட்டினுள் வருவதற்காக படியேற தனக்கு முதுகு காட்டி நின்ற மல்லிகா திருமாறனிடம் பேசுவதைக் கண்டதும் கருவிழி கீழே விழுமளவு அதிர்ந்து போனான். அவனுக்கு குறையாமல் அதிர்ந்து போயிருந்த திருமாறனின் பார்வை மல்லிகாவை தாண்டி பின்பக்கம் நிற்கும் இலாவை காண அவனைத் தொடர்ந்த தன் பார்வையை திருப்பி பின்னால் பார்த்த மல்லிகா பேச்சின்றி போனாள். அத்தியாயம் 13. திருமாறனின் கண்கள் எதிரில் நிற்கும் மல்லிகாவை தாண்டி பின்னால் நின்று சைகையில் என வாய்மேல் விரல் வைத்து சொல்லும் இலாவை நோட்டமிட்டது. அவன் கண்கள் பின்னால் செல்வதைக் கண்ட மல்லிகா வேகமாய் தன் பார்வையை பின்னோக்கித் திருப்ப அவள் திரும்பப் போவதை உணர்ந்தவன் போல இடிச்ச புலி கல்லாய் நின்றிருந்த இலாவை நொடியில் இழுத்து அங்கிருந்து நகர்த்தினான். நகர்த்திய வேகத்தில் இருவரும் ஒருவர் மேல் ஒருவராய் கீழே விழுந்து கிடக்க வலியில் கத்தக்கூட முடியாமல் மௌனமாய் அவதிப்பட்டனர். திரும்பிய மல்லிகா அங்கு யாரும் இல்லாமல் இருக்கவே, மாமா எதை பாக்குது என பேச்சின்றி புரியாமல் நின்றாள். பின்பு பின்பக்க வாசல் நோக்கி அவள் செல்ல
அங்கிருந்த மற்றவனுக்கு உயிர் வந்தது. அதுவரை கவ்விய நல்லி எலும்பை கவ்வியபடியே அசையாமல் அமர்ந்திருந்த திரு மல்லிகா திரும்பவும் செய்வதறியாது குழம்பி போனான். அவளை எப்படி நிறுத்துவது என புரியாமல் திணறியவன் திடீரென ஆஹா என தொண்டையை இறுக்கி பிடித்தபடி கத்தினான். அவன் கத்தியதில் என்னாச்சு மாமா என கேட்டுக்கொண்டே பதறி அருகில் வந்து அவன் கையை அவள் பிடித்துக் கொள்ள, அவள் கரத்தையும் சேர்த்து தன்னோடு பிடித்துக் கொண்டவன் ஓரிடத்தில் நில்லாமல் அங்கும் இங்கும் குதித்துக் கொண்டே கத்தினான். பின்புறம் விழுந்து கிடந்த இலாவும் இடிச்ச புலியும் திரு கத்தியதில் பதறி அடித்து எழுந்தனர். மாட்டிக்கிட்டானா செத்தோம்! இரண்டே தாவலில் அவர்கள் முற்றத்தை அடைய, அங்கே திரு ஆடிக்கொண்டிருப்பதும் மல்லிகா அவனோடு சேர்ந்து அங்கும் இங்கும் மலைவதும் பட, என்னடா நடக்குது என புரியாமல் நின்றனர். மல்லிகா திருவின் மீதே கவனம் வைத்திருக்க, அவள் அறியாமல் உள்ளு போ என இலாவுக்கு சைகை செய்தான் திரு. அவன் சொன்ன பின்னரே தான் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் வந்தது இளம்பொருதிக்கு. அங்கிருந்து அறைக்குள் சென்று பத்திரமாய் ஒளிந்து கொண்டான் இலா. அவன் சென்ற பின்பும் திருவின் நாட்டம் தொடரவே, அவனை உற்று நோக்கிய பின்னேதான் இடிச்சு புலிக்கு தெரிந்தது அவன் மல்லிகாவின் கையையும் பற்றிக்கொண்டே ஆடுவது. விரைந்து அருகில் சென்றவன், போதும் போதும், ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு என அவனுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே சிறு முறைப்புடன் திருவின் கையை தளர்த்தி மல்லிகாவை விடுவித்தான் இடிச்ச புலி. மல்லிகா பதற்றம் குறையாமலேயே, என்ன பண்ணுது மாமா, எதுக்கு தொண்டைய புடிச்சிட்டு கத்துன என்றாள். என்ன சொல்வதென தெரியாமல் முன்னங்கழுத்தில் கை வைத்து என செருமிக் கொண்டே அதி என அவன் இழுக்க, பொறுமையின்றி சொல்லு மாமா ஒழுங்கா என்றாள் மல்லிகா. அதி முள்ளு சீக்கிருச்சு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவன் செரும, ஒத்த முள்ளுக்கா இந்த ஆட்ட ஆடுன நீ என்றவளின் கண்கள் கீழிருந்த பாத்திரங்களை கண்டது. ஏ மாமா, ஆட்டுக்கறி குளம்தானே எங்கன இருக்கு, மீனா தின்ன முள்ளு குத்துறதுக்கு அவள் சந்தேகமாய் கேட்க, சுத்தம் செய்யப்பட்டிராத அறையினுள் பதுங்கி இருந்த இலா அடக்க முடியாமல் தும்மி விட்டான். திருவும் இடிச்சு புலியும் திரு திருவென முழிக்க, உள்ள என்ன தும்மல் சத்தம் கேக்குது என்றாள் மல்லிகா. அது பூனையா இருக்கும் என்ற இடிச்சு புலியிடம், பூனை இப்படிதான் தும்முமா, நகரு என்னன்னு பாக்குறேன் என அவனை நகர்த்தி விட்டு அந்த அறைக்குள் சென்றாள் மல்லிகா. இப்போது என்ன சொல்லி அவளை தடுப்பது என தெரியாமல் திருமுழிக்க, ரூம சுத்தமா இல்ல, செங்கலு சிமெண்டுமா கிடக்குப்ல, நீ எதுக்கு போற என இடிச்சு புலி கத்துவதெல்லாம் அவள் காதில் விழுந்தது போலவே இல்லை. அவளுக்கு முன் சென்று வழி மறித்தபடி நின்ற திரு, யூ லுக் டயர்ட்மா, எந்துக்கு அலையற என கனிவாய் கேட்டான். அவன் பேசியதில் போச்சு என கழுத்திலிருந்த துண்டை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டான் இடிச்ச புலி. மல்லிகா அவன் முகத்தையே கேள்வியாய் பார்க்க, அது புரியாத திரு தன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதான் நிற்கிறாள் என எண்ணி சிரித்துக் கொண்டான். அவள் தோள்மேல் தன் ஆள்காட்டி விரலை மட்டும் வைத்து, போமா என நகர்த்த முயல, சென்னை போய் இங்கிலீஷ் கத்துக்கிட்ட சரி, அது என்ன சந்து பொந்துன்னு வித்தியாசமா பேசுற, உன் குரலே வேற மாதிரி இருக்கு, இப்பதான் பாக்குறேன் நெத்தில புதுசா ஒரு தழும்பு இருக்கு. இன்னும் பொறுமையாய் அவனை தலை முதல் கால் வரை அவள் ஆராயத் தொடங்க, ஐயோ என்றானது திருவிற்கு. உள்ளிருந்த இளாவோ, இதுக்கு இவ உள்ளார வந்து என்னையவே பாத்திருக்கலாம், இவனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, முதல் நாளே நாக்கு தள்ளுது ஏனா அவன் பங்குக்கு பயங்கரமாய் நொந்து போனான். தான் செய்த தவறை நொடியில் கிரகித்தவன் தன்னை சுதாரித்து, அட பெரிய துப்பறியும் சாம்புவானே, மாமம் 1 மாசம் கழிச்சு வந்திருக்கானே, நல்லா இருக்கானா, சாப்பிட்டானா கவலைப்படாம, குரலு சரியில்லை ஓரலு சரியில்லை சொல்ற, கொஞ்சம் அக்கறல்ல சொல்லிவிட்டு கோவமாய் போவது போல பின்வாசல் வழியே சென்று விட்டான். மாமா கோவிக்காத! மல்லிகாவும் அவன் பின்னோடு ஓடினாள். இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சு அப்போதுதான் இயல்பாய் வந்தது இலாவுக்கும் இடிச்ச புலிக்கும். தப்பிச்சோண்டா சாமி என்று வெளியில் சென்று துவைக்கும் கல்லில் அமர்ந்து கொண்ட திருவுக்கு குழப்பமாய் இருந்தது. இந்த பொண்ணுதான் பருதியின் முறை பொண்ணா? அப்போ இவளதான் பருதி கல்யாணம் செஞ்சுக்க போறானா? காரணமே இன்றி மனம் சலிப்பாய் வந்தது. மாமா வந்ததுமே நான் அததான் கேட்டேன், நீதான் சொல்லல. அருகில் வந்து நிற்க திருவிடம் பதில் இல்லை. அவன் அருகில் அந்த கல்லிலேயே ஒட்டி அமர்ந்து விட்டு அவனை குறும்பாய் ஒரு பார்வை பார்த்தாள் மல்லிகா. அனிச்சையாய் அவன் சற்று நகர்ந்து அமர, என்ன மாமா, பக்கத்துல வந்தாலே 2 பக்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுவ, எனக்கு சும்மா இருக்க என்ன மகிழ ஞாபகமா என மீண்டும் சீண்டினாள். அவள் பேச்சில் மகிழ் என்பதை கவனிக்க மறந்தான் திருமாறன். அவன் முகம் வாடியதைப் போலவே இருக்கவே விளையாட்டை கைவிட்டவளாய், ஏ மாமா, என்னமோ உன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னாங்களே, அப்படியா என்றாள். அவன் என்றதும், ஒரே மாசத்துல ஓஹோன்னு வாழ்க்கை, நான் சொன்னதை கேட்டு சென்னை போனதால தானே உனக்கு இப்படி ஒரு நல்ல நேரம் வந்துச்சு. அந்த மகிழ் பேச்சை கேட்டுட்டு இங்கே தேங்கி இருந்தனா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? யோசி மாமா யோசி என அவனை வம்பு கெடுத்தாள் மல்லி. அவள் சொல்லியதில் மகிழ் யாரென தெரியாமல் போனதால், மகிழா யாரது
என சலிப்பாய் கேட்டான் திரு. கல்லில் அமர்ந்திருந்தவள் மின்னல் வேகத்தில் இறங்கி அவன் முன்னே வந்து, மாமா நீயா பேசியது, என் மாமா நீயா பேசியது என பாட்டை போல பாடி தன் ஆச்சரியத்தை காட்டினாள். அது அவனுக்கு புரிந்தால்தானே. என்ன என்றான் சுணக்கமாய். என்ன வா, இது மட்டும் அவ காதுல விழுந்தா நீ காலிதான். சும்மா கூட சொல்லிடாத, அப்புறம் நான் தான் உன்னை மயக்கிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவா என்றாள். அவ எதுக்கும் சண்டைக்கு வரப்போறா? பின்ன என்னதான் நீ எனக்கு முறை மாமனா இருந்தாலும் அவ தானே உன்னை கட்டிக்க போறா. அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவன் முகம் மலர்ந்து வசீகரிக்க, அப்போ நீ என்றான் கண்களில் ஆசையுடன். எனக்கெல்லாம் இந்த ஊர் பையன் வேணாம்ப்பா. படத்துல கதையிலலாம் ஒரு வேலை ஹீரோ, அந்த மாதிரி சூப்பரா ஒத்த வேணும். அதே மாதிரி அவனும் எதிர்பார்ப்பான்ல, இவ பெரிய ஆண்டிப்பட்டி ஐஸ்வர்யாராயி ஹீரோவத்தான் கட்டிக்குவாளாம். வீட்டுக்கு கிளம்பு முதல்ல, உன் அம்மா நொட்டு நொட்டுன்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவர்களை தேடி உள்ளிருந்து வந்த இடிச்ச புலிக்கு மல்லி பேசுவது கேட்கவே திருவை முந்திக் கொண்டு பதில் சொன்னான். அவன் சொன்னதில் கடுப்பான மல்லிகா, சிப்படக்கர்வாயா, வீட்டுக்கு சோறு கேட்டு வருவல்ல, உப்பொலி கொட்டுறேன் என கருவிக்கொண்டே, சீக்கிரமா வீட்டுக்கு வாமாமா, உள்ள இருக்கிற பாத்திரம் எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன் சரியா என கேட்டாள். அதற்கு பதில் கூட சொல்லாமல் திரு அவளையே ஆர்வமாய் பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை கவனித்த இடிச்ச புலி, ஆஹா, 1-11 இருக்குமோ என எண்ணினான். மல்லிகா சென்ற பின்பும் திரு கனவில் மிதப்பவனைப் போல சிரித்த முகமாய் அசடு வழிய மெலிதாய் நெளிந்து கொண்டிருந்தான். அவனது செய்கைகள் இடிச்ச புலியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்த, அண்ணா, நீ இலா கல்யாணம் முடிஞ்சதும் இங்கிருந்து போயிடுறேன்னு சொன்னியே, எங்க போலான்னு இருக்க என வேண்டுமென்றே அவனுக்கு நினைவுபடுத்தினான். போறேன்னு சொன்னனா? நானா என திருப்பி அவனிடமே கேட்டான் திரு. மனதிற்குள், கல்யாணம் முடிஞ்சதும் போயிடுவந்தான், ஆனா அது ஏன் கல்யாணம் முடிஞ்சதும் என சொல்லிக் கொண்டான். நே, இதெல்லாம் சரி வராது, இலோகம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான். சிறு கண்டிப்பு இருந்தது அவன் குரலில். ஒன்றும் தெரியாதவன் போல, எதெல்லாம் சரி வராது என்றான் திரு. நேரடியாய் சொல்ல மனமின்றி என சலித்து கொண்ட இடிச்ச புலி, தெரியாதவனுக்கு தான் சொல்லி தெரிய வைக்க முடியும், இலா தெரிஞ்சா கோவப்படுவான் என்றான். பருதி தானே, நான் பாத்துக்கிறேன் என திடமாய் சொன்னான் திரு. முடிவே பண்ணிட்டானா? சும்மா போன பெருச்சாலை புடிச்சு பேண்டுக்குள்ள போட்டுக்கிட்டோமோ என உள்ளுக்குள் பயந்தான் இடிச்ச புலி. ஒன்றும் சொல்லாமல் அவன் திரும்பி வீட்டிற்குள் செல்ல போக, ஹே புலி, ஸ்டாப், இத மகா கிட்ட குடுத்துரு என தன் கையை அவன் முன் நீட்டினான் திரு. மகாவா? அது யாரு? அதான் மல்லிகா, இன் ஷார்ட் மகா. ஹஸ்கி வாய்ஸில் விளம்பரத்தில் வருவது போல அவன் என வாயை பிளக்க கடுப்பேறியது இடிச்ச புலிக்கு. கடுப்புடன் அவனிடம் சென்று கை நீட்ட அவன் கையில் ஒரு மோதிரத்தை வைத்தான் திரு. என்னாது என்றான் இடிச்ச புலி. அது மகா கை புடிச்சு கத்திட்டு இருந்தல்ல, அப்போ என் கையோட இது வந்துடுச்சு என்றான் சிறு வெட்கத்துடன். அதுவா வந்துச்சா இல்ல வர வச்சியா என்ற கேள்விக்கு பதில் இல்லை திருவிடம். கனவில் டுயட்டுக்கு போய்விட்டான் போலும். திருடன் திருடன் தான், புத்தி மாறுமா? பல்லிடுக்கில் பேசிக்கொண்டே நகர்ந்தான் இடிச்ச புலி. திடீரென, இப்ப மட்டும் தமிழ் சரளமா வருதா உனக்கு என்றான் உச்சஸ்தானியில். இனி தமிழ் எப்படி வரும்னு மட்டும் பாரு, தமிழ்நாட்டு மருமகன்னா சும்மாவா என திரு காலரை தூக்கி விட்டு கொண்ட நேரம் அவன் மொபைல் சத்தம் போட்டது. மல்லிகா, ஐ லவ் யூ, ஹே மல்லிகா, ஐ லவ் யூ, நெஞ்சோடு சொல் சொல், ஐ லவ் யூ என அழகாய் அது பாட கடுப்பின் உச்சத்திற்கே சென்றான் இடிச்ச புலி. அதுக்குள்ளையா? போடா போடா, இதுவே லேட்டு என சொல்லிவிட்டு உறைந்த சிரிப்புடன் அழைப்பை ஏற்றவன் காதிற்கு கொடுக்க, மறுபுறம் சொன்ன விஷயத்தில் அவன் முகம் இறுகி போனது. ரொம்ப நாள் முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம், வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் என யாருக்கும் கேட்காத குரலில் மெதுவாய் மறுமுனையிடம் பேசினான் திரு. அவன் முகம் மிகவும் தீவிரமாய் இருந்தது. இல்ல, நம்ம பிளான் இங்க யாருக்கும் தெரியாது, நான் ரொம்ப சேஃபிங்க, யூ டோன்ட் நீட் டு வரி, பட் ரொம்ப நாள் தாங்காது, ஏதாவது பண்ணுங்க. திரு சொன்னதும் மறுமுனையில் வந்த பதிலை கேட்டுவிட்டு அரை மனதுடன் அழைப்பை துண்டித்தான் திருமாறன். இப்போது அவன் மனதில் மல்லிகாவும் இல்லை, இளம்பருதியும் இல்லை. தான் செய்து கொண்டிருக்கும் காரியம் மட்டுமே முதன்மையாய் வந்து நிற்க, அடுத்து நடக்கப்போவதை எண்ணி அமைதியாய் அமர்ந்து விட்டான். தொடரும். அடுத்த பகுதியோட உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா.